சீருடன் சிறப்பாகவே சிந்தைதனில் ஐந்தெழுத்து மந்திரத்தை சீருடன் சிறப்பாகவே கந்தனுடன் பெயர் நாமத்தை கந்தனுடன் பெயர் நாமத்தை சொல்லி கந்தனுக்கு முன்பிறந்த கணபதி காப்புத்தாமே 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 கணபதி காப்புதானே கணபதி காப்பதாமே கணபதியை கை தொழுதால் கணபதி கை தொழுதால் ஒரு நாளும் குறையில்லையே கணபதியை கை தொழுதால் காப்பதாவேன் காப்பதாவே நாம் முருகனை செந்தில் முதல்வனை அம்மா முருகனை செந்தில் முதல்வனே மாயோன் மருகனை ஈசன் மகனே ஒரு கையன் தம்பியை ஈசன் மகனே ஒரு கையன் தம்பியை முருகா உன்னுடைய தண்டைக்கால் பாதமளிக்கிடாமல் முருகா 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 இது வேளை இது தருணத்தில் முருகா ஐயா நீ வருக வருகவே தீரனை ஒய்யாரனை திருச்செந்தூரானை செந்தூர் பதியானே முருகா நீ வருக வருகவே 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 முருகா ஐயா நீ வருக வருக முருகா ஐயா சேவர்க்கு அதிபதி வீரனை திருச்செந்தூர் முருகா முருகா செட்டி மகனை தங்க கட்டிமணியே சேவர்க்கு அதிபதி வீரனே முருகா நீ வருக வருக எங்கள் முன்பதானி வருக வருகனையா வருகவே வெள்ளை கல்லையுடுத்து வெள்ளை பனி போன்று வெள்ளை கல்லையுடுத்து வெள்ளை பனி போன்று அரசரோடு சரி சிம்மாசனத்தில் அரசரோடு சரி சிம்மாசனத்தில் அமர்ந்த தாயை வெள்ளை தாமரையில் வீட்டிருக்கும் அன்னை கலைவாணியை தேவி கலைமகளை இது வேளை இது தருணத்தில் நாவில் வந்துதைத்து நல்வாக்கு தர அன்னை வருக வருகவே 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 கலைமகளே வருவாய் கலைமகளே அம்மா
அம்மா நீ வருக வருக நமக்கு வருவாள் முன்பதாக வருக வருகவே ஆண்டி மாயாண்டி ஆண்டி மாயாண்டி கையிலையில் பிறந்து கனகவரங்கள் பெற்று பூலோகத்தன்மையில பேசும் தெய்வம் மாய் அவதரித்த என் காக்காட்சி மலை சுடலை ஆண்டவனே அன்னை பேச்சு பிரம்மராஜுதையை தாயான இசைக்கு அம்மா சத்ராதி முண்டன் முத்து புதியவன் வீரசங்கலி மாடனோடு வருக வருகவே வருகவே வருக மாயாண்டி மணி விளக்கில் பிறந்த பிள்ளை பேச்சு பிரம்மராஜுதையாள் ஆண்டவன் சுடலை ஐயானி வருக 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 வருகவே கடல் என்ற பூவின் மீது அலை என்ற ஊரு கொண்டு கடல் என்ற பூவின் மீது அலை என்ற ஊரை கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி கனவென்ற வாழ்கை நம்பி வாழ்கை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுத சுடலே காற்றென்ற மூவாசை மாறுத சுடலே கடலென்ற பூமி மீது அலையென்ற ஊரை கொண்டு கனவென்ற வாழ்கை நம்பி வாழ்கை நம்பி கனவென்ற வாழ்வை நம்பி காக்கென்ற மூவாசை மாறுத சுடரிலையில் காக்கென்ற மூவாசை மார்பிலை சுழலிலை கற்றொன்னோரை தோரேதோ உடலென்ற கும்பிக்கு நான் உணவென்ற ஈரை தேடி உடலென்ற கும்பிக்கு நான் உணவென்ற ஈரை தேடி ஓயாது ரவும் பகலாக ஓயாத இரவும் பகல்
நடராஜனை வருகவே 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 தில்லைவாழ் நடராஜ பூபதியனையா நடராஜ பெருமான் உன் பொற்பாதம் பணிந்தேன் நடராஜ பெருமான் வருக 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 வருகவே அழகாகவே நீர்வளம் நிலவலம் சரி கோல்வளம் குடிவளம் பால்வளம் பயிர்வளம் பெருகிய நாடு நாடு நமது நாடு பாரத நாடு என்று சொல்லலாம். சரி இந்த பாரத நாட்டிலே எல்லா வளங்களும் நிறைந்த நாடு நமது நாடு தமிழ்நாடு. நாடு இந்த தமிழ்நாட்டிலே நெல்லை மாவட்டம் இந்த திசையன் விலை தாலுகாவில் இந்த மகாதேவன் குளம் என்று சொல்லப்பட்ட நன்னகரிலே காக்காட்சி மலை சுடலை மாடனாகவே வந்து அமர்ந்தரித்துக் கொண்டிருக்கிறானே கையிலையிலே பிறந்து கனகவரங்கள் பெற்று பூலோகத்திலே பேசும் தெய்வமாய் அவதரித்தவன் அம்மா எம்பெருமான் மாயவனோடு பிரம்மசக்தியோடு பேச்சு அம்மாளோடு ஆண்டவன் காக்காட்சி மலை சுடலை மாடல் அம்மாள் இசைக்கு அம்மாள் சரி மற்றும் சத்ராதி முண்டன் சாமத்துரை பாண்டியன் வீரசங்கலி மாடல் மற்றும் பரிவார தேவாதைகளோடு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திரு வாசலிலை ஆனி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவனுக்கு குடைவிழா திருவிழா சீரும் சிறப்புமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி குடைவிழா நடந்து கொண்டிருக்க வேளையிலே நேற்று தருணத்தில் சாஷா பிறப்பு விழா இன்று தருணத்திலே ஆண்டவனுக்கு மாபெரும் குடைவிழா நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய தருவாயிலே மாட நாட்டம் மகட நாட்டம் காளியாட்டு கனியான் குத்து என்று சொல்லக்கூடிய ஆதி கையிலே ஆண்டவனுக்கு கனகத்த பூஜைகள் கொடுத்து பூலோகம் அழைத்து வந்த முத்து புதியவனோடு வந்ததோடு இந்த ஆண்டவன் சுடலை மாடனுக்கு இது வேளையிலே குடைவிழா திருவிழா சீரும் சிறப்புமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி குடைவிழா நடந்து கொண்டிருக்கக்கூடிய தருவாயிலே நாங்கள் மாடனோட பிறவி மாடனோட பிறவி வரவை
கையிலையிலே பிறந்து கனகவரங்கள் பெற்று பூலோகத்திலே மேஷும் தெய்வமாய் அவதரித்துக் கொண்டிருக்கிறானே ஆண்டவனான அப்பனான காக்காட்சி மலை சுடலை மாடனானவள் இந்த ஆண்டவனானவன் எங்கே தோன்றுகிறான் என்று கேட்டார். ஆதி கையில நல்ல கையிலையிலே சுவாமி கையில நல்ல கையிலையே அட்டகிரி வருவதமா அருணகிரி வருவதமா சுஷ்டகிரி வருவதமா சுரணகிரி வருவதமா மச்சகிரி வருவதமா மகேந்திரகிரி வருவதமா தானாக தோன்றப்பட்ட கைலாசம் என்று சொல்லுவார்கள். அப்படி தோன்றப்பட்ட கைலாச மாமலையிலே கொலுவிருக்கிறான். ஓம் என்னும் பிரணவம் தோன்றி பிரணவத்தில் இருந்து ஒளியான தோன்றி ஒளியில இருந்து சரி ஓம் சக்தி என்றும் கிரியாசக்தி என்றும் ஞானா சக்தி என்றும் ஆதி பராசக்தியானவள் தோன்றினாளே. ஆதி பராசக்தி அன்னையானவள் தோன்றிய நாள் முதலாக 3 மூர்த்திகள் தோன்றப்பட்டார்கள். சரி பிரம்மனானவன் வரைக்கும் தொழிலை இருக்கிறான், எம்பெருமான் காக்கும் தொழிலை இருக்கிறானே. சிவபெருமான் படைத்தல் என்னும் காத்தல் என்னும் அழைத்தல் தொழில்களையும் செய்து வருகிறான். அப்படி அந்த பிரம்மனானவன் படைக்கிறான். ஈயரும்பு யானை முதல் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளையும் பிரம்மன் படைக்க படைத்ததோர் உயிர்களை தினந்தோறும் படியிழந்து காத்து வருகிறானே. அப்பா படைக்கப்பட்ட ஜீவராசிகளுக்கு படியிழக்க வேண்டும் என்று அந்த ஈஸ்வரான சிவபெருமான் யாரை அழைக்கிறான் தெரியுமா? அன்னையா அது சக்தியான பார்வதாதேவியை ஈசனானவன் அழைக்கிறான். என்ன விதமாக அழைக்கிறான் ஈசனானவன்? எப்படி அழைக்கிறான் தெரியுமா ஐயா? பெண்ணே பெண்ணே பார்வதியே 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 மயுளாடை சொல்லை கேளா சொல்லை மயுளாடை சொல்லை கேளா சொல்லை கேளா பார்வதியே 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 சொல்லை கேளா சொல்லை மயுளாடை சொல்லை கேளா சொல்லை கேளா ஆதிசக்தி பார்வதியே ஆதிசக்தி பார்வதியே அன்னை ஊமையே பார்வதியே அன்னை ஊமையே பார்வதியே படைத்ததொரு ஜீவனுக்கு படைத்ததொரு ஜீவனுக்கு
செய்வாரே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிசக்தி பார்வதி அன்னையான பார்வதா தேவியானவள் கொண்டு வந்து கொடுக்கிறாள். அந்த கோலவர்ண பெட்டியிலே பச்சை வர்ண பெட்டியிலே திணையை கொண்டு வந்து கொடுக்கிறாள். வாரி தினை எடுத்து கொண்டு வந்து ஈசனார் கையிலே கொடுத்தாள் பார்வதா தேவி. அந்த கொடுத்தது ஒரு தினையை வாங்கி 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 ஈசனானவள் அம்மா கைலாயிலே அமர்ந்துரு, சரி நம் பூலோக மக்களுக்கு படியிருந்து வருகிறேன் என்று சிவபெருமான் சொல்லுகிறான். இறைவா இறைவா சிவனாரே, சரிதா, நானும் உங்களுடைய படியெழுப்பினுடைய மகிமையை பார்க்க வேண்டும் வேண்டுமே. ஆதி கைலாசத்தில் என்னால் தனிமையாக இருக்க முடியாது என்று சொல்லுகிறான். ஆனா அம்மா இந்த இறைவன் என்ன சொல்லுகிறான்? அம்மா இந்த உலகத்திலே நம்ம சூரிய சந்திரனாக வீட்டு இருக்கிறோம். நான் சூரியனாகவும் நீ சந்திரனாகவும், சரிதா, நீ தாயாகவும் நான் தந்தையாகவும் வீட்டு இருக்கிறேன். நீ இரவாகவும் நான் பகலாகவும் வீட்டு இருக்கும் வேளையிலே ஒன்று நீ இருக்க வேண்டும், இல்லது நான் இருக்க வேண்டும் அல்லவா? இருவரும் இல்லாமல் போனா கைலாசம் இருள் சூழ்ந்து விடுமே பெண்ணே. நீ ஆதி கைலாசத்தில் அமர்ந்திருப்ப, சரி, நான் படியிலிருந்து வருகிறேன். ஈசனான சிவபெருமானாலும் உரைத்து ஆண்டவன் வருகிறான். ஆமா, உலோக மக்களுக்கு படியளக்க வேண்டும் என்று ஆண்டவன் சாட்சாதி சிவபெருமானானவன் வருகிறான். ஐயா வருகிறானே. ஈசனானவன் அன்னை பார்வதா தேவி இடத்துல தினமுதை வாங்கினானே, அந்த இறைவனானவன் வருகிறான். எப்படி வருகிறான் தெரியுமா? அவன் 14 உலகமை படிக்க வேண்டும் ஒருவருக்கும் குறைவில்லாமல், யார் ஒருவருக்கும் குறைவில்லாமல் அவன் நாதி தினையெடுத்து நாடுபடி சுவாமியின் அதன்படி அளந்து வர உலக தினையெடுத்து உலகமை மறக்கால் தினையெடுத்து மகேஷன் படியலைக்க இறைவள் படியலைக்க அந்த ஈகன் படியலைக்க அன்னை உமை பார்வதியாள் அன்னை உமை படியலைக்க ஈயனான இறைவனான்வன் ஈரேழு 14 உவனமையான் படியலக்கிறான். ஆண்டவன் படியலக்கிறான். அந்த ஈசனான சிவபெருமானுடைய படியலப்பு எப்படி இருக்கிறது? எப்படி அப்பா? ஆமா, இவன் கொண்டு வந்தது உலகத்தினை அல்லவா? ஆனா உலகில் உள்ள மக்களுடைய ஜனதொகையை எண்ண முடியுமா? ஆமா, உலகில் உள்ள மனித ஜீவராசிகளை எண்ண முடியலன்னாச்சுன்னா முடியுமா? ஈயரம்பு யானை முதல் 84 லட்சம் கோடி ஜீவராசிகள் இருக்கிறது. சரிதா. ஓர் அறிவாக இருக்கக்கூடிய புல் பூண்டு செடி கொடி மர வகைகள், ஆமா, புல்லுல இருந்து சரி பெரிய ஆலமரம் வரைக்கும் ஒரு அறிவு தான். எதுக்கு ஒரு அறிவு கொடுத்தாங்க? அது ஒரே இடத்துல இருந்து நிலையாக இருந்து வாழக்கூடிய ஜீவன் ஆதலாலே ஒரு அறிவு. ஊர்ந்து செல்வதனாலே 2 அறிவு கொடுக்கிறார். சரி, அது ஊர்ந்து மட்டும்தான் செல்லும். சரி, 3 அறிவாக இருப்பது நீந்து வினைகள் என்று சொல்வார்கள். சரிதான்.
ஊர்வன நீள்வன பரப்பன சரி நடப்பன ஆமா நிற்பன. அழகாகவே நீந்துவன என்று சொல்லக்கூடிய மச்ச இனங்கள் தவளை இனங்களுக்கு சரி 3 அறிவு. வானத்தில் கண்டம் விட்டு கண்டம் பறக்கக்கூடிய சரி பறவை இனங்களுக்கு சரிதான் 4 அறிவு. 4 அறிவு. காட்டிலும் வீட்டிலும் வாழக்கூடிய விலங்கினங்களுக்கு 5 அறிவுகள் என்று சொல்வார்கள் அல்லவா? 6வது அறிவாக சரி ஒரு மனிதனை படித்து பகுத்தறிவை கொடுத்து 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 எத்தனை ஜீவன்கள் இருந்தாலும் மனிதனே மகத்தானவள். சரிதான். எதுக்கு மகத்தானவள்? இது தாய், இது தந்தை, இது அண்ணன், இது தம்பி. ஆமா. அறிந்து செயலாற்றக்கூடியவன். ஆமா. சிந்தித்து செயல்பட. ஆமா. சிந்தித்து செயல்படக்கூடியவன் மனிதன். சரி. அது மட்டும் இல்ல. ஆமா. இது வேலையிலே நம்ம குடை விழா நடத்துகிறோம் என்றால் எதற்கு நடத்துகிறோம்? ஒரு குடை விழா நடத்துகிறோம் என்று சொன்னால் நம்மளுக்கு மிஞ்சிய சக்தி இறை சக்தி என்று ஒரு சக்தி இருக்கு. அந்த இறை சக்தியானவர் வணங்கினால் எல்லாம் நல்லது நடக்கும், நோய் பிணிகள் எல்லாம் தீரும். மனிதன் இன்று இருப்பான், சரி, நாளை இருப்பான் அது நிஜம் கிடையாது. ஆனா இறைவனானவன் எப்பொழுது இருப்பான் என்று ஒரு மனிதனுக்கு அகந்தை என்று தீரும். சரி. அப்படி அகந்தையானது இருந்தாச்சுன்னா ஒரு ஒன்றுபட்டு வாழ முடியும். ஒரு மனிதனுக்கு தான் என்று அகந்தை வந்தாச்சுன்னா அவங்ககிட்ட ஒற்றுமை இருக்காது. ஆமா. அது தனி பிரிவு வந்துடும். அது போலவே இந்த இறைவனான வணங்குவதும் மனிதன் மட்டும்தான். சரிதான். இப்ப இந்த இறைவனுக்கு நம்ம ஆலயம் அமைத்து குடைவிழா நடத்துகிறோம் என்றா, சரி, மனிதனை போர் யாரும் இறைவனை வணங்கியது உண்டா? கிடையாதல்லப்பா. அது போலவே 6 அறிவு படைத்த மனித ஜீவராசி வரைகளுக்கும் இறைவனானவன் படியளக்கிறான். அவன் மண்ணிலை போட்ட விதையானது ஒன்று, சரி, வளர்ந்த மரமானது ஒன்று. அந்த மரத்தில் கிடைக்கக்கூடிய கனி வர்க்கங்களை என்ன முடியுமா? முடியாதல்லவா? அதுதான் இறைவன் ஆண்டவனுடைய விந்தை என்று சொல்வார்கள். சரி. இந்த பூலோகத்துக்கு மனிதனானவன் வந்தது ஒருவன். அவன்கிட்ட இருந்து கோடோடி மக்களானவன் உருவாகவில்லையா? சரிதான். அதெல்லாம் இறைவனுடைய அருள் ஆளே. சரி. அந்த ஆண்டவனான இறைவனானவன் படி அளக்கிறானே. அப்படி படியளக்கு வேலை இதோ இருக்காலே சக்தியான பார்வதா தேவி இந்த அம்மா பாக்குறா. இந்த பகவான் தினந்தோறும் படியளக்கத்தான் போறாரா? சரி. அல்லது படைத்த உயிர்களை பட்டினியா போட்டு வருகிறாரா? இருந்து நல்ல நினைப்பாளா, இருந்து நல்ல நினைப்பாளா, இருந்து மல்ல நினைப்பாளா, 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 அவள் மனதில் இருந்து நல்ல நினைப்பாளா, இருந்து மெல்ல நான் நினைப்பாள், இருந்து மெல்ல நினைப்பாளா, 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 எண்ணம் கொண்டாள் அவள் மனதில், அவள் மனதில் பகவானை தான் சோதிக்கவே, பகவானை தான் சோதிக்கவே, பகவானை தான் சோதிக்கவே, 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 பார்வதியால் நினைப்பாளா, நினைப்பாளா, பகவானை தான் ஜோதிக்கவே, பகவானை தான் ஜோதிக்கவே, பகவானை தான் ஜோதிக்கவே, ஜோதிக்கவே, பார்வதியாள் தான் நினைத்தார். இறைவனான சிவபெருமானை ஜோதிக்கவே, ஜோதிக்கவே, பார்வதா தேவியா
மனதில் அன்னை ஊமை பார்வதியா நினைத்து நல்ல பார்த்தால அன்னை உமை பார்வதியா நினைத்து நல்ல பார்த்தாளே பகவானே சோதிக்கவே பார்வதியா நினைப்பால பகவானை ஜோதிக்கவே பார்வதியா நினைத்தாள வாடவாட விஸ்வ பிரம்மா வார்த்தை ஒன்று சொல்லை கேள வாழையப்பா விஸ்வ பிரம்மா வார்த்தை ஒன்று சொல்லை கேள வாடவாட விஸ்வ பிரம்மா வார்த்தை ஒன்று சொல்லை கேள வாழையோட விஸ்வ பிரம்மா வார்த்தை ஒன்று சொல்லை கேள கையில் வைத்து விளையாட கட்டசிமிழ் வேண்டும் ஐயா கையில் வைத்து விளையாட கட்டை சிமிழ் வேண்டும் ஐயா உருட்டி மைய விளையாட உருண்டை சிமிழ் வேண்டும் ஐயா உருட்டி நல்ல விளையாட உருண்டை சிமிழ் வேண்டும் ஐயா ஊமை பார்வதா தேவியா தேவியான பார்வதா தேவி கேட்கிறான் கேட்கிறாள் ஆமா எப்படி கேட்டா எப்படி மகனே மகனே அப்பா கண்மணி விஸ்வபிரம்மா சரி ஓடோடி வா மகனே மகனே அன்னையான பார்வதா தேவிக்கு ஒரு சிமிழ் கோடு தேவைப்படுகிறது படுகிறது உடனடியாகவே கடைந்து எடுத்துக்கொண்டு வா. சரி ஆ? ஆமா மகன்கிட்ட தானே உரிமையோடு கேட்க முடியும் 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 ஆ? ஆமா அடுத்த ஆள்கிட்ட கேட்க முடியுமா முடியுமா ஆ. அன்னையான பார்வதா தேவியானவள் சொல்லுகிறான் சொல்லுகிறாள் மகனே மகனே ஆதி கைலாசத்துல இறைவனானவன் எப்ப பார்த்தாலும் என்னை தன்னன் தனிமையாகவே வச்சுட்டு போயிருந்தாரு சரிதான் அதனால எனக்கு கையில் வைத்து விளையாட ஒரு கட்டை சிமிழ் வேண்டும் வேண்டும் வேண்டுமே மர சிமிழ் வேண்டும் வேண்டும் செப்பு சிமிழ் வேண்டும் என்று கேட்டான் கேட்டான் ஆனா இந்த விஸ்வபிரம்மான் பாக்குறான் சரி நம்ம இடத்துல சிமிழ் கோடு கேட்கக்கூடிய ஆள் யாரு கேட்டா யாரு கேட்கா அன்று நாளையிலே விஸ்வபிரம்மா செய்து கொடுத்த பொருள் எல்லாம் என்றும் அழியாத வண்ணத்தில் நீடித்து உங்களுடைய பொருள் சரி ஆ? ஆமா அன்று நாளையிலே கட்டி வைத்திருக்கக்கூடிய கல்மண்டபத்தை பார்த்தீங்களா 2000 3000 வருஷனா கூட அது பாட்டுல இருக்கும் இருக்குமே ஆ? ஆமா அந்த சிவனாருடைய வாசல்ல சரி ஒரு தேர் போட்டிருப்பாங்க ஆமா ஆ? சரிதான் அது மர தேர் தான் சரி வெயிலுக்கும் ஆமா. மழைக்கும் சரி காத்துக்கும் சரி அது பாட்டுல தாங்கி அசராம இருக்கக்கூடியது சரிதான் அதனால எண்ணி பார்க்கறான் பார்க்கறான் ஒரு மரத்துல ஒரு பொருள் செய்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சரிதான் ஆ? மண்ணிலே ஒரு சிமிழான செய்தா சரி மழைக்கு தாங்காது தாங்காதே கல்லில செய்தோம்னாச்சுன்னா ஆமா கொஞ்சம் கனத்த பொருளா செஞ்சாச்சுன்னா தாங்கும் ஆனா அன்னையானவள் கேட்டிருக்கிறது சிறிய பொருள் கேட்டிருக்கா கேட்டிருக்க அதனாலே கல்லில் செய்ய முடியாது 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 அல்லவா ஒரு கட்டை சிமிழான செய்ய வேண்டும் என்று என்று அதுலயும் தகுந்த மாதிரி கட்டையை வெட்ட வேண்டும் வேண்டுமே அப்படி தகுந்த மாதிரி கட்டையை வெட்ட வேண்டுமானா சரி அதிக நாள் உழைக்கக்கூடிய மரம் என்ன மரம் ஐயா என்ன மரம் ஆ? என்ன மரம் உங்ககிட்ட கேட்டா தெரியுமா ஆமா அது நல்ல தகுந்த ஆசாரி கிட்ட கேட்டாச்சுன்னா மரத்துடைய வேலைகளை சொல்லிடுவாங்க ஆமா கவரிட்ட கேட்டா தெரியாது அது தெரியுமா ஆமா மரத்துல எல்லா ஒரு மரம் மரத்துல எத்தனை வகை இருக்குன்னு தெரியுமா ஐயா அழகாகவே சரி அந்த காஞ்சூரம் என்று சொல்லக்கூடிய மரமானது அதிக நாள் உழைக்கக்கூடிய மரமாக இருக்கும் 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 அதுல வண்டு அரிக்காது கரையான அரிக்காது அரிக்காது அந்த மரத்துல ஒரு பொருளானது செய்தாச்சுன்னா அதிக நாள் உழைக்கக்கூடிய பொருளாக இருக்கும் இருக்கும் அல்லவா அந்த காஞ்சூரத்தினாலே ஒரு கட்டையை வெட்டி 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 நவரத்தினங்கள் பொருந்திய கல்கள் எல்லாம் அப்படி பதித்தார்கள் பதித்தார்கள் ஆமா அப்படி நவரத்தின கல்கள் எல்லாம் தான் பதித்து பதித்து அந்த சிமிழானதை அன்னை சக்தியான பார்வதா தேவியை கையிலே கொடுக்க சிமிழை வாங்கி பார்க்கற அப்படி வெட்டுது வெட்டுது வெட்டு மகனே மகனே அப்பா விஸ்வபிரம்மா ஒரு சிறிய பொருள் கேட்ட ஆனா இவ்வளவு அழகு நிறைந்த பொருளாக தந்து விட்ட தந்திருக்கிறாயே உன் தொழிலானது என்று நீடு தூங்குமடா என்று வாக்குரைத்த பார்வதா தேவியானவள் சிமிழை திறந்து பார்க்கிறாள். இந்த சிமிழுக்கு தகுந்த ஜீவனை பிடித்தடைக்க வேண்டும் வேண்டுமே.
சிவனுக்கு தகுந்த ஜீவனை பிடித்து அடைக்கினா யாரை அடைக்கலாம்? ஆமா ஆ? ஆமா யார் அடைக்க நான் நிக்கார நம்ம மாப்பிள்ளை மகடக்கார அவரை பிடித்து அடைக்க முடியுமா? முடியுமா? ஆ? முடியாதுல்லவா? மகட எப்படி இருக்கு பாத்தீங்களா? சரி ஆ? எப்படி இருக்கு? ஆ. அதுக்காகவே எண்ணி பார்க்கிறான். ஆமா சிவனுக்கு தகுந்த சிவன் என்றா சரி சிறிய உயிராக இருக்க வேண்டும். வேண்டும் வேண்டும் அப்படி சிறிய உயிராக இருக்க வேண்டுமானால் சித்தரம்பை தான் பிடித்தடைக்க வேண்டும். வேண்டும் என்று அதுல 2 ஆணெரும்பை பிடித்தடைத்தா அங்கு சண்டையானது வரும். வருமே 2 பெண்ணெரும்பை பிடித்தடைத்தாலும் சரி அங்கேயும் சண்டையானது வரும். சண்டை வருமே. ஆனா ஆணும் பெண்ணுமே உலகம் என்று தான் நினைத்து அறிந்த பார்வதா தேவி தேவி அங்கு ஆணும் பெண்ணுமாகவே 2 சீவனை பிடித்து 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 சிமுலதிலே தான் அடைத்திருக்கிறார். அடைத்திருக்கிறாளே. அப்படி சிமுலதிலே அடைத்தது ஒரு பார்வதா தேவியானவள் முந்தானையில் தான் முடிந்து தான் முடிந்து தான் முடிந்து பார்வதியால் அமர்ந்திருந்தாள் பார்வதியால் அமர்ந்திருந்தாள் முந்தானையை தான் முடிந்து நான் முடிந்து நான் முடிந்து பார்வதியால் அமர்ந்திருந்தாள் கைலாச மலையதிலே போ வருவன் என்று ஆண்டவனே போ வருவன் என்று வருவான் என்று அன்னை பார்வதியால் அமர்ந்திருந்தாள் பார்வதியால் அமர்ந்திருந்தாள் ஆண்டவனே போ வருவான் என்று வருவான் என்று வருவான் என்று பார்வதியால் அமர்ந்திருந்தாள் பார்வதியால் அமர்ந்திருந்தாள் அவன் நீட்டின கால் மடக்கமலே அன்னை நீட்டின கால் மடக்காமல் அவுந்த கூந்தல் அங்கே அவுந்த கூந்தல் முடியாமல் அவுந்த கூந்தல் முடியாமல் ஆதியக்கு அமர்ந்திருந்தார் முடியாமல் அவுந்த கூந்தல் முடியாமல் ஆதியக்கு அமர்ந்திருந்தார். இறைவனான ஆண்டவன் ஜீவனானவன் ஈரேல் உலகமெல்லாம் படி இழக்கிறான். ஆமா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்த்தானா? பார்த்தானா? ஆ, எல்லா சிவராசிகளுக்கும் இறைவனான ஆண்டவன் ஜீவனானவன் படி இழந்து 8 நாட்களாக படி இழந்தான். அப்படி படி இழந்த சிவபெருமானானவன் சரி பார கைலாசம் வருகிறான். ஆமா அந்த இறைவனான ஆண்டவன் சிவபெருமான் வருகிறானே. கைலாசம் வருவேளையிலே கண்ணன் தங்கையாக இருக்கிறாளே ஆதிசக்தி பார்வதா தேவி இவ கைலாசத்தில் அமர்ந்திருக்கா. இவ 1 நாள்ல 2 நாள்ல 3 நாள் அப்படி பார்த்து கொண்டே இருந்தா. அவளுக்கும் சரிதான் விழிமீது வலி மீது விழி வைத்து எதிர்பார்த்தே கொண்டிருந்தாள். பார்த்த கண்ணு சோர்ந்து விட்டது. சரிதான் பார்வதா தேவி அசந்துட்டா.
அசந்தது ஒரு பார்வதா தேவி. சரி, இந்த இறைவன் படியிலக்கத்தான் போனானா? சரிதான். அல்லது படி இழக்கவில்லையா? வேற எங்காவது சென்று விட்டானா என்று சிந்தனையில இருந்தாலே இருந்தாலல்லவா அன்னையுமை பார்வதா தேவி இருக்க வேளையிலே அண்ணன் எப்படி இருக்கிறா? எப்படி பார்வதா தேவி எப்படி இருந்தா தெரியுமா? எப்படி? நீட்டின மடக்காமல் மடக்காமல் நீட்டின மடக்காமல் மடக்காமல் அவங்க கூந்தல் முடியாமல் அவங்க கூந்தல் முடியாமல் அன்னை உமை பார்வதியா அன்னை உமை பார்வதியா மௌனமாக இருப்பாள் மௌனமாக இருப்பாள் மௌனமாக நல்ல இருப்பாள் 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 மங்கை உமை பார்வதியா 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 மௌனமாக இருப்பாள் இருப்பாள் அன்னை உமை பார்வதி பார்வதியா இறைவனான பெருமான் எப்போது பெருமாள் என்று ஆமா மௌனமாக இருக்கிறார். இருக்காளே. ஆனா இறைவனானவள் சரி, கைலாச மாமலையிலே வடக்கு கோட்டையில வந்து நிக்கிறான் அல்லவா? பார்வதா தேவி பன்னீர் செம்புல கொண்டு சரிதான் இவ பாத பணிவிடை செய்வாளே செய்கிறாளே. வராமல்லாம் இருக்க. சரிதான். இந்த பார்வதா தேவிக்கு என்ன நேர்ந்தது? சரிதான். ஏன் இப்படி இருக்கா? இருக்காளே. இவ இப்படி இருக்க மாட்டாளே. இவ மௌனமாக இருக்கக்கூடிய காரணம் என்ன? காரணம் என்ன? ஈசனானவன் அப்படியே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் பார்க்கிறான் அல்லவா? ஆனா பார்வதா தேவி ஈசனானவன் வந்திருப்பதை அறியாமல் இருக்க ஈசனுக்கு கோபம் இருக்கிறது. கண்களெல்லாம் சிவக்க கடுங்கோபம் வருகையிலே பெண்ணே உமையவனே பார்வதா தேவியே அம்மா அம்மா என்றுமில்லாத திருநாளாக சரி இன்று மௌனமாக இருக்கிற உனக்கு என்ன நேர்ந்தது? சக்தி சக்தி ஏ பார்வதி பார்வதி அம்மா அம்மா நீ அம்மா எப்படி இருக்க? நீ மௌனமாக இருக்கக்கூடிய காரணத்தை சொல்ல வேண்டும். ஈசனான சிவபெருமா ஒரு சத்த ஓசை போடு வேளையில பதறி முழித்த பல திசை பார்த்தாள். யார் பார்த்தா? பார்வதி பார்த்தாள். அன்னையான பார்வதா தேவியானவள் பார்க்க வேளையிலே இறைவன் வந்திருப்பதை அறிந்தாளே. இவ பதறி பன்னீர் செம்பளை சலங்கோரை இறைவனுக்கு பாத பணிவிடை செய்து பாலம்பர்த்தம் கொடுத்து இறைவா ஆண்டவா சிவனாரை தாங்களை மன்னித்தரல வேண்டுமே. தாங்கள் வருவதற்கு முன்பதாகவே ஆமா படைக்கும் தொழிலை ஏற்று இருக்கக்கூடிய பிரம்ம தேவனானவன் வந்தார். தாங்களுக்கும் சிறை செய்து அந்த படைக்கும் தொழிலை ஏற்று இருக்கும் பிரம்மனுக்கும் சிறை செய்து பிரம்மன் யாரு சிவனார் என்று எனக்கு தெரியவில்லையே. இறைவா சரி நீங்கள் வருவதற்கு முன்பதாக பிரம்மதேவனானவன் வந்திருந்தார். அவருக்கு பாத பணிவிடை செய்ய நடத்தி சென்று விட்டு சரி அண்ணனுடைய மகன் அல்லவா? மருமகனாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மனுக்கு பாத பணிவிடை செய்ய போய்விட்டேன் என்று சொல்ல அதனாலே வெக்கத்தோடு நாணத்தோடு அன்னையான பார்வதா தேவி இருக்கேன் என்று சொல்ல ஈசனுக்கு கோபம் வருகிறது. கண்கள் எல்லாம் சிவக்க கடுங்கோபம் கொண்டதொரு இறைவனானவள் ஆண்டவன் இவனானவள் கண்கள் எல்லாம் சிவந்து கடுங்கோபம் கொண்டது காரணத்தினாலே ஈசனான சிவபெருமானுக்கு அப்பா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு நேரத்துல தான் இந்த 7.5 நாட்டு சனியன் சொல்லக்கூடிய ஆளு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு திருப்ப பிடிப்பாங்க. பிடிக்க முடியாத ஆள்னா ஒரே ஒரு ஆளு விநாயக பெருமான் ஒரு ஆளு தான். ஏன்னா ஞானத்தின் வடிவமாக இருப்பவன் சரி அவன் ஒருவனே
அந்த சனீஸ்வரனை ஏமாத்தினான். ஆமா. ஆனா அந்த இறைவனுக்கு போதாத கூடிய காலத்தினால சரி அந்த இறைவனுக்கு என்ன நடக்கு தெரியுமா? எப்படி? ஒரு ஆணவம் வருகிறது. ஆமா. அக்கா சரி, நம்மளுக்கும் 5 சிரசு, அந்த படைக்கும் தொழிலை ஏற்று இருக்கக்கூடிய பிரம்மனுக்கும் 5 சிரசா, சிரசா அவனுக்கு ஒரு சிரசு ஆனதை கொய்ய வேண்டும் வேண்டும் அல்லவா என்று அறிந்ததோடு ஈசனான சிவபெருமானானவள் கந்தேவல்ல சிவந்திடுமா ஆடுதான் ஆடுகிறானே. எப்படி ஆடுகிறான்? எப்படி? பிரம்மகோத்தேசன் தோஷத்தினுடைய காரணமாக ஆடுகிறான் அல்லவா? சுடுகாடு என்று தில்லை என்று அறியாமல் தலைவிரி கோலமாக ஆடுதான். சரி, ஆமா. இறைவனார் ஆடு வேளையிலே ஈரேழு உலகமல்ல ஆடுதையா. ஆமா. தேவர்கள் ஆட, திருமூர்த்திகள் ஆட, மூவர்கள் ஆட, முனிவர்கள் ஆட, மூவர்கள் ஆட, முனிவர்கள் ஆட, நாரதமும் முனிகள் ஆட, நல்முனிகள் தானாட, நாட்டிய பெண்களும் ஆட, குண்டலங்கள் ஆட, குரு முனிவர்கள் ஆட, அன்னை சக்தி பார்வதா தேவி சேர்ந்து ஆடுவேளையில் அந்த கைலாசமா மலையெல்லாம் சரி அப்படி ஆடிக்கொண்டு இருக்கிறது. இது அறிந்தா எம்பெருமான் மாயவனானவன் பார்க்கிறான். சரி, கைலாசம் இப்படி ஆடிக்கொண்டிருந்தால் சமநிலைப்படுத்த வேண்டுமே. அப்படி சமநிலையான படுத்த வேண்டுமானால்
ஆனால் அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீக்க வேண்டும். வேண்டும் அல்லவா? அப்படி பிரம்மகத்தி தோஷத்தை நிற்க வேண்டுமானால் ஆனால் அந்த பிரம்ம கபாலத்துக்கு சரிதான் உதரத்தை கொடுக்க வேண்டும் என்று அந்த பிரம்மனுடைய கபாலத்துக்கு ஆடு என்றும் கோழி என்றும் பன்றி என்றும் சரி அறுத்தறுத்து உதரத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்களே. ஆமா, அது மட்டும் வாங்கி கொண்டு தெருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கிறது. இது மனிதனுடைய உதரமானதல்லவா கேட்கிறது. சரி, அறிந்ததோர் எம்பெருமானானவள் சரி அன்று நாளையிலே மணிமந்திர பாறையிலே சரிதான் இறைவனும் சக்தியும் திருநடனங்கள் புரிய வேலையில இருவரு சிலம்பானது உரசி கணீர் என்று ஓசையிலே பிறந்தானே. ஆமா, கணிதன் என்று சொல்லக்கூடிய பாலகர். சரி, அந்த கனியாரை தான் அழைத்து முன்குடும்பி போனோல் பஞ்சாங்க ஏடுடரை பிறந்ததோரு கனியா பிள்ளை. சரி, அதோ இருக்கக்கூடிய இறைவனுக்கு பிரம்மகத்தி தோஷத்தை நீக்க வேண்டும் அல்லவா? அப்படி நீக்க வேண்டுமானா சரி அந்த பஞ்சலிங்க உரத்திலே வீட்டு இருக்கிறாரு ஐயா தெய்வ கணிதர். சரி, அவர் அழைத்தா தானே முடியும். அழகாகவே அழைக்கிறான். சரி, அப்பா முத்துபதியவா அப்பா. சரி, ஓடியா என்று முன்கையிலே கயிறை போட்டு முழங்கையை கீற வேண்டுமே. அதோ இருக்கக்கூடிய பிரம்ம கபாலத்துக்கு உதரத்தை சரி திரளையாக கொடுக்க வேண்டுமடா என்று சொல்ல இம்பெருமானுடைய வார்த்தை கேட்டு ஆமா 3 திரளை சாதமாகவே சரி ரத்தமும் பலமுமாக அப்படி திரளையாக கொடுக்க ஆமா அந்த ஆண்டவன் இறைவன் பகவானுக்கு பிரம்மகத்தி தோஷமானது நீங்கியதல்லவா? அப்படி பிரம்மகத்தி தோஷமானது நீங்க வேலையிலே அந்த கைலாச மலையதிலே கடவுளவள் அமர்ந்திருப்பா கடவுளவள் அமர்ந்திருப்பாள் அமர்ந்தது கோந்தருணத்திலே ஊமை பார்வதியா தேவி ஜெயந்தி பார்வதியா
புதுமை தன்னை ஈஸ்வரியாள் அறியணுமே ஆண்டவன் பகவான இறைவா சங்கரனே இறைவா பகவானே கைலாசமா மலையிலே படியில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களே, சரி நீ யாருக்கெல்லாம் இறைவா நீ யாருக்கெல்லாம் படியலக்கவில்லை? இல்லை கொண்டு போனது உலக்கத்தினை திணை அல்லவா, கொண்டு போனது மரக்கால் திணை. சரி மரக்கால் திணை எடுத்து மாநில உலகமெல்லாம் படியலக்க முடியுமா? ஆமா ஆண்டவா ஈசனை பெருமானை நாளிதனை எடுத்து நாடுபடி அளக்க முடியுமா? இறைவா நீ யாருக்கெல்லாம் படியளந்தீர்கள்? இறைவா நீ படியளந்த புதுமையை பார்வதா தேவியானவள் அறிய வேண்டுமே. படியளந்த புதுமை தன்னை புதுமை தன்னை பார்வதியால் அறியணுமே புதுமை தன்னை பார்வதியால் அறியணுமே அறியணுமே தெரியணுமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இறைவா என்று இறைவா நீ யாருக்கெல்லாம் படியல் அந்த அதனை அறிய வேண்டாமா? யாருக்கனே நீ உலகத்தினை எடுத்து உலகமெல்லாம் எப்படி படியளக்க முடியாதல்ல. பகவானே உன் புதுமையை என்னிடத்தில் சொல்ல வேண்டும் அல்லவா, படியல பெண்ணுடைய மகிமையை சொல்ல வேண்டும் என்று கேட்கிறாள். அம்மா சரி 14 போனமெல்லாம் ஒரு ஜீவனுக்கு கூட குறைவில்லாமல் படி இழந்திருக்கிறேனே. கல்லுக்குள்ளே தேரை, சரி கருவில் உள்ள சிசு, முட்டைக்குள்ளான குஞ்சு முதல் முக்கலானவன் படியிழந்து வந்தேன் என்று சொல்லுகிறான். இறைவா இத்தனைக்கும் படியிழந்த ஈசனானவன் என் செப்பு சிமலில் உள்ள ஜீவனுக்கு நீங்க படியிழந்தீர்களா? ஆமா. அப்படி படியிழக்காமல் 8 நாள்களாக பசி பட்டினி என்று என்னிடத்தில் வந்திருக்கிறது. ஆமா சரி. இந்த ஜீவனுக்கு படியளக்கவில்லை என்று பார்வதி சொல்லுகிறான். ஈசனாருக்கு அப்படி கோபம் வருகிறது. கண்டல் எல்லாம் சிவக்க கடும் கோபமானது வரும் வேளையில் பெண்ணே ஏ பார்வதி யார் படியளப்பின் மீது சோதனை கொள்கிறான்? சரி அம்மா உமையவளே முந்தாணி சேலையில் அந்த சிம்மலை எடுத்து பாரு. சரி இறைவன் யாரு? ஆண்டவன் சிவனா? ஆண்டவன் யார் என்று உனக்கு புரியும் அம்மா. அம்மா உனக்கு தெரியும் அம்மா என்று ஈசனான சிவபெருமான் சொல்ல அந்த வார்த்தையை காதிலே கேட்டாள் பார்வதாதேவி. பதறி சிம்மலை எடுத்து திறந்து பார்த்தாள்.
சிமிழ் எடுத்து பார்த்தாலே சரிதான். அங்க சிமிழை திறந்து பார்க்க வேலையில் அப்பா அவ சிமிழை திறந்து பார்த்தால சரிதான். அங்க பார்க்க வேலையில் என்ன நடக்கு தெரியுமா? நடக்கு எப்படி தடுத்தலப்பா? சரிதான். சித்தெரும்பு 2 சித்தெரும்பும் சரி திணையரிசியை கவி கொண்டு இருக்கிறது. அப்படி திணையரிசியை கவி கொண்டு எப்படி இருக்கிறது? எப்படி? சிமிழை சுத்தி சுத்தி வருகிறது. எப்படி வந்து தெரியுமா? எப்படி? சுத்தி சுத்தி நல்ல வந்திடுமா 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 சுழவட்டும் போட்டிடுமா 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 சுத்தி சுத்தி நல்ல வந்திடுமா வந்திடுமா சுழவட்டும் போட்டிடுமா 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 பகவானே பரம்பொருளே 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 பார்வதியாய் செய்த பிழை செய்த பிழை செய்த பிழைய பகவானே பரம்பொருளே பரம்பொருளே பார்வதியாய் செய்த பிழை செய்த பிழை ஆண்டவா இறைவா சங்கரனே சிவனானவனே ஆனவனை பார்வதா தேவி செய்த பிழையை இறைவா பொறுப்பாயே. ஆமா பார்வதா தேவி நிக்கிறாளே இறைவா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஒரு தவறு செய்துட்டேன். சரிதான். தாங்களே பொறுத்தரல வேண்டுமே இறைவா பொறுத்தரல வேண்டும் என்று பார்வதா தேவி கண்ணீர் மல்க நிக்கிறாளே. ஆனா ஈசனான சிவபெருமானுக்கு கோபம் வருகிறது. கண்களெல்லாம் சிவக்க கடுங்கோபம் வருவேளையிலே பெண்ணே பார்வதா தேவி என சோதனை கொண்ட காரணத்தினாலே நீ முப்பிரவி பிறப்பாய் அம்மா மூர்த்தி தில்லைவானும் ஆழ்வாயம்மா அழிந்தழிந்து பிறப்பாயம்மா அவனி லோகம் ஆழ்வாயம்மா மாண்டு மாண்டு பிறப்பாயம்மா மாய பேச்சியாக வாழ்வாயம்மா ஈசனான சிவபெருமான் 3 சாபத்தை கொடுத்தான். இறைவா ஆண்டவா சிவபெருமானே அறிந்தும் அறியாமலும் ஒரு தவறு செய்ததற்கு எவ்வளவு பெரிய தண்டனை தரலாமா? பார்வதா தேவியானவள் தாங்களை பிரிந்ததனுடைய காரணமா தானே தவறு செய்து விட்டேன். இறைவா இது தாங்கள் பொறுத்தரல வேண்டாமா? எனக்கு இவ்வளவு பெரிய சாபத்தை தந்திருக்கிறீர்களே. அந்த இறைவன் ஆண்டவன் சிவனார் இடத்திலே அன்னையான பார்வதா தேவி நிக்கிறார். எப்படி நிக்கிறார்? சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா அத்தன் இல்லாமல் ஒரு அம்மை இல்லை அத்தன் இல்லாமல் ஒரு அம்மை இல்லை அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை அத்தன் இல்லாமல்
இல்லாமல் ஒரு அம்மை இல்லை, அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. இறைவா பக்தி பெருக்கில் எந்த நூனுருக, பக்தி பெருக்கில் எந்த நூனுருக, அந்த பரவசத்திலே உயிர் உருக. பக்தி பெருக்கில் நூனுருக, அந்த பரவசத்திலே உயிர் உருக. சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக, சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக. சந்ததிய உனக்கு அடிபணிய இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. இறைவா கண்ணை திறந்து வைக்கும் கருப்பொருளே, கண்ணை திறந்து வைக்கும் கருப்பொருளே, கோயில் கதவை திறந்தழைக்கும் திருவருளே. கண்ணை திறந்து வைக்கும் கருப்பொருளே, கோயில் கதவை திறந்தழைக்கும் திருவருளே. வெண்ணை நல்லூர் உறையும் அருள் கடலே, வெண்ணை நல்லூர் உறையும் அருள் கடலே. என்னை இங்கு ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. இறைவா ஆண்டவன் இறைவன் பகவானை எண்ணி அன்னையான பார்வதா தேவி சக்தியானவள் இருக்கிறாள். சக்தியான பார்வதா தேவி இருக்க வேலையில அம்மா ஆமா பார்வதா தேவியே கொடுத்த சாபம் கொடுத்ததுதான் சரிதான். பெண்ணே உமையவளை ஆதிபராசக்தி பார்வதா தேவியானவளை சாபத்தினோட அப்பா சாபத்தினுடைய சரி காரணத்தாலே உனக்கு வரமானத்தை இருக்கிற, நீ என்ன வரமானாலும் கேளு. சரிதான். அப்படிதான் பார்வதா தேவி கேட்கிறா. சாபம் தந்த கைனாலே எனக்கு வரமானது வேண்டுமானால் ஒரு குழந்தை வரந்தாங்க, ஒரு மதலை வரம் தாருங்கள் என்று கேட்டா, ஆமா அந்த வார்த்தையை காதில கேட்ட ஆதி பராசக்தி பார்வதா தேவியானவள் குழந்தையானதெல்லாம் கேட்கிறா. பெண்ணே உமையவளே, உனக்கு குழந்தை வேண்டுமானா அந்த கையிலாஜ மாமலையில் நல்ல நீராடி
அன்னையுமை பார்வதாதேவி மணி விளக்கின் முன்பதாகவே ஆகவே தேவி உமை பார்வதா தேவியானவள் ஆனவள் அன்னை உமை பார்வதா தேவியானவள் ஆமா ஆண்டவன் இறைவன் சங்கரனான சிவபெருமானவள் பெருமாளான பகவான் நாமமான நமச்சிவாய மந்திரத்தை சரி நமச்சிவாயத்தான் வாழ்க நாதன் தான் வாழ்க வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்க அதவன் தான் வாழ்க ஆமா கோகுலையாண்ட குருமனிதன் தான் வாழ்க வாழ்க கோகலை ஆண்ட குருமனிதன் தான் வாழ்க ஆகமாகி நின்று அன்றிப்பான் தான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி தான் வாழ்க 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 வையகமெல்லாம் வாழ்க சிவனால் வாழ்க வாழ்க தென்னாடுடைய சிவனை போற்றி போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அரகர அண்ணாமலை நாதனை போற்றி 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 அண்ணாமலை பாதனை போற்றி போற்றி உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் 9443554244